ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே 3 இன் மூணார் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் நாங்கள் இன்றைக்கி மூணார் நீலக்குறிஞ்சி ரிசார்ட்லேருந்து கிளம்பியாச்சு. நீலக்குறிஞ்சி ரிசார்ட்லேருந்து கிளம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்மளோட நார்மல் லைஃப்க்கு போய் தான் ஆகணும். 6 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். பட் 6 o'clockலாம் மிஸ்ட் இருக்கும், எலிஃபெண்ட் ஏதாவது வந்தால் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 7 o'clock கிளம்பிட்டோம். ரெசார்ட்டில் 8 o'clock தான் டிஃபன் ரெடி ஆகும். ஸோ அதனால் டிஃபன் போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் மூணார்லேருந்து சென்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். எங்கேயும் போய் ஸ்டே பண்ண போகிறதில்ல. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா, ஈவினிங் டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா சென்னை போய் சேர்றது ரொம்ப டிலே ஆகிடும்னு சொல்லி தான் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருந்தது. நிறைய பேர் வந்து இங்கே நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லி இறங்கியிருந்தோம். சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இது. ஃபுல்லாக மவுண்டன்ஸ்க்கு முன்னாடி ட்ரீ அண்ட் ரிவர் போகிற மாதிரி இருந்தது. சன்ரைஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு கிளைமேட்டும் கூட. இந்த கிளைமேட்டில் இந்த வியூ பார்க்குறது சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இந்த வியூவை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் நாங்கள் இங்கே நிற்கலாம். 5 to 10 minutes தான் நின்னோம். ரொம்ப நேரம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணால் டைம் டிலே ஆகிடும்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபைனலாக வந்து இந்த 90s DNA கஃபேல வந்து ஸ்டாப் பண்ணி இங்கே வந்து பூரி, பொட்டேட்டோ மசாலா அண்ட் வடை அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திரும்பவும் கிளம்பிட்டோம். நாங்கள் கொடைக்கானல் போகும்போது இந்த அனிஃபாஸ் பிரியாணியில் தான் வந்து ஃபுட் எல்லாமே சாப்பிட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது அந்த ஞாபகம் எல்லாமே வந்துச்சு. அண்ட் லன்ச் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் ஆரியாஸில் வந்து ஸ்டாப் பண்ணி வெஜ் மீல் சாப்பிடலான்னு சொல்லி சாப்பிட்டோம். ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ரைஸ், கர்ட் ரைஸ், ஒயிட் ரைஸ் அண்ட் சப்பாத்தி, சாம்பார் ரைஸ் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபுட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. அண்ட் போகிற வழியில் வந்து இந்த மாதிரி பலா பழம், அதுக்கப்புறமா வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே செல் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கு கொஞ்சமாக வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.